ஒரு ஆட்டத்தில் வந்து நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அப்போ மொத்தம் 4 ஆர்பிட் இருக்கும். அந்த 4 ஆர்பிட்லேயும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக இப்படி கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செல் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட் வந்து KLMN நியூக்ளியஸில் இருந்து உள்ளேருந்து நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 அதோட பேர் வந்து KLMN. அப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஃபார்முலா 2n² அப்படின்னா என்னென்னா n இருக்க இடத்துல இந்த ஆர்பிட் நம்பரை போடுங்க. 2 × 1² எவ்வளவு 2 வந்துடும். L செல் L ஆர்பிட் ரெண்டாவது ஆர்பிட்டில் n இருக்க இடத்துல ஆர்பிட் நம்பர் 2 போட்டிங்கன்னா 2² 4 8 வந்துடும். M வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். N வந்து 4² வந்து 16, அதனால் 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். KLMN செல் ஆர்பிட்ஸில் 2 8 80 32 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தடு how to calculate the number of electrons present in an atom in the orbits. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்?